மந்திரஹீனம் கிரியாஹீனம் பக்திஹீனம் என்று சொல்வார்கள். மந்திரஹீனம் என்றால் மந்திரத்திலே ஓடுகின்ற ஏதேனும் எண்மையும் அறியாமல் பிழை நிகழ்ந்திருந்த போதும் அல்லது அரியவர்கள் ஓடுகின்ற தேவார திருமுறை பாராயணங்களிலே அவர்களையும் அறியாமல் சில வேளைகளிலே தவறுகள் விட்டிருக்கிறார். நிறைய விடுகின்றார்கள். அது நால்வர் அல்ல நாவர். அதே போல அவர்களையும் அறியாமல் சொல்வதுதான் அது. எனவே இந்த மகா கும்பாபிஷேகத்திலே அறியாமல் செய்யப்பட்ட தவறுகளை எல்லாம் 33 தேவர்கள் வந்து அந்த தவறுகள் எல்லாம் மிக நிவர்த்திதான் நிமிடமாகிய கும்பாபிஷேகம் நிறைவு பெற்றது கனவு சாட்டப்படுகின்றது. சாதாரணமாக ஐயாமாகப்படுகின்ற பொழுதையிலே கூட நீங்கள் கலைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். அபிஷேகம் இடம்பெற்று முதலாக தசமங்கல தரிசனம் என்று சொல்லப்படுவதாகிய 10 விதமான மங்கள பொருட்களை அம்பிகை பிரதிபிம்பம் என்று சொல்லப்படுகின்ற கண்ணாடியிலே அம்பாள் தரிசிப்பதற்காகத்தான் மூலாலயத்தை நோக்கி இந்த கண்ணாடிகள் வைக்கப்படுகின்றது. எனவே நீங்கள் நேரடியாக பார்க்காது கதவு திறக்கப்பட்டு தீபம் காண்பிக்கப்பட்டதும் அரியவர்கள் அதற்கான பெருமரத்தை சுற்றி அங்கே தடுப்பு ஏறி பைப்பினாலே அல்லது மரங்களினாலே வேலி கொண்டிருக்கின்றார்கள். அது ஏனென்றால் எம்பெருமானுடைய அல்லது எம்பெருமாட்டியுடைய கதை தான் அடியார்கள் மீது பரவுகின்றார். நீங்கள் ஆலயத்தினுள்ளே வரக்கூடாது அல்லது திருங்கத்தகாதவர்கள் என்பதற்காக அந்த பொடிமரத்தை சுற்றி தடுப்பு வேலி அமைக்கப்படுவது அல்ல.
பக்கவாட்டிலே இன்று வழங்க வேண்டும் என்பதற்காக தான் அந்த தடுப்பு வேலி அமைக்கப்படுகிறது. எனவே இங்காலே தெற்கு பக்கத்தில் இருக்கின்ற அனைத்து அணிவர்கள் வடக்கு முகமாகவும் பூக்கும்